வேற என்ன பேசுவாங்க? இதுவரை எல்லா இடத்துலயும் அதான் நடந்திருக்கு. இப்ப தெரியுதா குற்றவாளி யாருன்னு? நீ நியாயவான், எதுக்கு பேரம் பேசுற? எதுக்கு பேரம் பேசுற? என்ன தவறு வேணாலும் செய்யலாம், அதுக்கு பணத்தை கொடுத்து சரி பண்ணிடலாம்னு இருந்தால் அது நாடா இருக்குமா சுடுகாடா இருக்குமான்னு பாருங்க. இது ஒரு ஆட்சி முறைதானான்னு பாருங்க. ஒரு ஆட்சி முறைதானா அப்படின்னு பாருங்க. அது வந்து தாய்க்கு மகஞ்சுக்கு கொடுக்குறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கணுமா? நான் அதை பற்றி கவலைப்படல. நான் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் செய்வேன்னு தான் வந்தேன். இப்போ தந்திருக்காங்க, இந்த மேடை போட்டுக்கிட்டு இருக்காங்க, போவேன். இது மாதிரி 100 கேள்வி வச்சுருக்கேன், கேட்பேன். இப்போ நீங்கள் இதை போடுவீங்களான்னு தெரியலையே. யாரு எப்படி திறப்பாரு? அரசு தானே குற்றம் இழைச்சிருக்கு. அரசின் மிக உயர்ந்த அதிகாரிகள் தான் குற்றம் இழைச்சிருக்காங்க. அரசுக்கே தெரியும். அவர் என்ன பேசுவார்? என்ன பேசுவார்? அவரு பேசுனா அப்புறம் அறநிலைத்துறை அமைச்சரா மீதி இருக்கிற 6 மாசம் இருக்கிறதா இல்லையா? நீங்க அவர் வேலையில விளைவிக்கிறீங்க. எங்க அம்மாவை பார்க்க வர மாட்டால? இது எப்படி இருக்குது? தம்பி இறந்தா என் அம்மா வந்து கேட்க மாட்டால? இதெல்லாம் ஒரு கேள்வி. பக்கத்து ஊர்ல இருக்கா, இங்க ஒரு தம்பி இறந்துருக்கான், வந்து பாப்பால, தாய்க்கு தாய் ஆறுதலா நிக்க மாட்டால? இதெல்லாம் ஒரு கேள்வியா என்ன? நீங்க தைரியமா இருங்க. தம்பி எல்லாம் கூட இருப்பாங்க. எதான நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். நம்பிக்கையோட இருங்க. நாங்க பிள்ளைகள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.